பத்தி ஒரு அழகான தத்துவம் சொல்றேங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க சுத்தி இருக்க எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா நீங்க அழுதீங்கன்னா நீங்க மட்டும்தான் அழுகணும். இந்த சிரிப்புக்கு மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் நிறைய இருக்குங்க. அந்த ஆற்றலை அள்ளி அள்ளி தந்து உங்களோட சந்தோஷத்தை ட்ரிபிள் மடங்கு ஆக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் நம்மளோட கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். ஸோ சிரிப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறையா பேசிட்டேன். ஆனால் அது சிரிக்க வைக்கிறதுக்கு, அதை அழகாக பார்த்துக்கிறதுக்கு, அதை அழகாக காட்டுறதுக்கு நம்மளுக்கு அழகான நம்ம ஷோவில் 5 ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள கூப்பிட்டாதான் இந்த ஷோவே வந்து வேற லெவலில் போகும். ஸோ லெட்ஸ் வெல்கம் our beautiful judges to the stage. எப்படி பாட்டு நின்னது கூட தெரியாம இவ்ளோ எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடுறீங்க? எப்படி அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? கலக்கல் காமெடி கேங்ஸ்டர் பார்த்தாலே எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தான் டான்ஸ் ஆடணும்னு தோணும். யாரு சாமி நீ? எங்க இருந்தீங்க இவ்ளோ நாளா? இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் தான் எங்க ஷோக்கு தேவை. அதான் வந்துட்டேனே இன்னைக்கு. வந்துட்டீங்கல, இதுக்கப்புறம் மாஸ் தான் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். உங்களை தாண்டி இங்க பாருங்க, அற்புதமான அழகான பெண்கள் எவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. ஒருத்தங்க நச்சு நிஜமாலுமே கத்திச்சா மாதிரி வந்திருக்காங்க. உனியொருத்தங்க அப்படியே மங்களகரமா சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. உனியோட அப்படியே சிண்ட்ரலா பிரின்சஸ் மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க வந்து அப்படியே நம்ம நார்த் இந்தியன்கள் என்னம்மா வடாப்பாவை வைக்கிற ஃபேமிலியா, வடாப்பாவை மாதிரி வந்திருக்கிற. ஓகே சூப்பர். ஸோ ஜட்ஜஸ் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் நீங்க உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வாரம் என்னதான் நம்ம கண்டஸ்டன்ட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் இது பத்தலங்க. இன்னும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அவங்கள மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள மெருகேத்திட்டு இருக்க அவங்களோட மென்டாஸ் வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. லெட்ஸ் வெல்கம் our mentors to the stage. எல்லாருக்கும் பொண்ணை கொடுத்துருக்காங்க, பைத்தியத்தை கொடுத்துருக்கீங்க. வந்த உடனே ஆரவாரமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நல்லா நடக்கணும்னா செருப்பு தேவை, நல்லா இருக்கணும்னா சிரிப்பு தேவை. அதுக்கு இந்த ஷோ தேவை. இதெல்லாம் சொல்லணும்னா அண்ணன் நீ தேவை. வந்ததுக்கு 4 பீட்டு கரெக்டா போட்டுட்டாரு. தயவு செஞ்சு போய் உட்காந்துடலாம். ஸோ பொதுவாகவே இந்த 90s கிட்ஸ் வெர்சஸ் 2K கிட்ஸ் இந்த மாதிரி ஃபைட் வந்து நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இந்த 90s கிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் என்ன அடி அடித்தாலும் ஒரு வார்த்தை வீட்டில் போய் சொல்ல மாட்டாங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு அழுதுட்டு அமைதியாக இருந்துருவோம். ஆனால் இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரு சின்ன அடி அடித்தாலும் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்டு நிறைய விஷயம் பண்றாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு குட்டி பையன் அடி வாங்கிட்டான் டீச்சர் கிட்ட. அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் on to the stage. எதுக்கு உனக்கு அந்த பேர் வந்தது? நானு எந்த கேள்வி கேட்டாலும் மறக்காம அறிவாளித்தனமா சொல்லுவேன். அதனால பேரு அறிவின் வச்சுட்டாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன், அதுக்கு பதில் சொல்றியா? லூசு, கேள்வி கேட்டா பதில் சொல்லதானே செய்வாங்க. இவளுக்கு பதில் வேற யாராவது போல நான் அப்பவே சொன்னேன். எங்க கேட்டாங்க? மச்சான் என்னடா மூஞ்சுது, நல்லா இழுத்து விட்ட வாட்டர் பாக்கெட் மாதிரி இருக்குது. மச்சான் கோவப்படுறா. அறிவு, நீ அறிவுன்றத எனக்கு நிரூபிச்சு காட்டு. நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? சரி கேளு. நாஞ்சில் ஜட்ஜஸிடம் என்ன பண்ணுவார்? ஜட்ஜஸ் கிட்ட என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு போர் அடிச்சா ஜட்ஜஸ் பக்கத்துல நைஸா உட்காருவாரு. அவரு விட்டா முரசு மேலே ஏறி உட்கார்ந்துருவாரு. அதையும் அவரு ட்ரை பண்ணாரா? பாவம், அவர் சைஸுக்கு ஏறவே இல்லடா. எங்க அண்ணனே கலாய்க்கிறீங்க. உன் பேர் என்னடா? என் பேரு பணிவு. பணிவா? அது ஏன் பணிவுன்னு பேர் வச்சாங்க? நான் எப்பவுமே பணிஞ்சு இருப்பதுனால பணிவுன்னு பேர் வச்சிருக்காங்க. டேய், அது ஏன்டா இவ்வளவு குனிஞ்சு இருக்க? இவ்வளவு பேசுறியா? உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு துணிவு.
ஓ இவனுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க துணிவுன்னு? அத நான் சொல்றத விட அறிவு நீ கொஞ்சம் நல்லா மாசா ஏத்தி சொல்லு. இப்ப எப்படி சொல்ற பாரு. இவனுக்கு கவுண்டரே போட தெரியலனாலும் கான்ஃபிடென்ட்டா துணிஞ்சு ஸ்டேஜ் ஏறுவான். அதனாலதான் அவனுக்கு துணிவே பேரு. தம்பி அப்படி பார்த்தா அண்ணன் பேர் தான் துணிவு. அண்ணன் பேர் அண்ணன் பேர் என்ன தெரியுமா? நானே சொல்றேன். நான் வரேன். என்ன உன் பேரு? அண்ணன் பேரு கனிவு. ஏன்னா யாரு வந்தாலும் நான் கனிவா பேசுவேன்ல, அதனால என் பேரு கனிவுன்னு நானே வச்சுக்கிட்டேன். அதாவது கவுண்டர் ஏதாவது ஸ்கோர் பண்ற மாதிரி போடுனேன், இது போர் பண்ற மாதிரி போட்டியே. அண்ணன் பேர் ஆக்சுவலா தலை குனிவுன்னு வச்சிருக்கோம். நம்ம ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்துட்டோம். நம்ம சொல்லி கொடுக்கிற வாத்தியார் இன்னும் வரலையே. எப்படி வருவாரு? அது இப்பதான் அங்க நின்னு தலையில கொட்டி மனப்பாடம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டு போட்டு எப்படி பதறி அடிச்சுட்டு வருவாரு பாரு. என் நெத்தியில இடிச்ச வாங்கி எழுதி ஒட்டியிருக்கா. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னது? நல்லா வாயில போட்டு அரைச்சிட்டு இருக்க சொல்லு. எப்ப பாரு சோறு சோறு சோறு. உட்காருக்கு அடிக்கிறான்ப்பா எல்லாரையும். என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏய் ஸ்கிரிப்ட்ல போட்டுருக்கடா அவங்க 2 பேரும் அடிச்சதுக்கு அப்புறம் உன்னை அடிக்கணும்னு. அதனால தான் அடிக்கிறான். சார் இன்னும் 2 அடி சேர்த்து போடுங்க சார். இருந்தாலும் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்னடா மூஞ்சி இது? சிக்கன் மமோஸ் மாதிரி இது. என்னடா மூஞ்சி இது? ஏய் உட்கார ஒழுங்கா. சார் இந்த தேவையில்லாம அடிக்காதீங்க, நான் எதுவுமே பண்ணல. ஏய் இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணல. புரியுதா? நான் வந்திருக்கேன், இனிமேட்டாவது ஒழுங்கா பண்ணணும். புரியுதா? சார் சார் அவர் எவ்வளவு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். எனக்கு சீனியர் தான். ஆமா. ஓகே எல்லாம் ஒழுங்கா பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார், பண்ணுவோம். சரி உங்க எல்லார்கிட்டயும் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். வந்ததுல இருந்து கேள்விதானே கேக்குறீங்க? ஏய் யாரா நீயா? நீயா? செம்மையா நடிக்கிறியாடா? என்னடா எந்திரு எந்திரு. எப்ப பாரு படிக்க சொன்னா வாயில கை வச்சுன்னு குஞ்சு உட்காந்துக்கிற. சார் நீங்க விடுங்க சார், எங்களை தேவையில்லாம அச்சுனே இருக்கீங்களா சார்? எங்க அப்பா மட்டும் சார் உங்களை என்ன பண்றான்னு பாருங்க. யாரா உங்க அப்பா? அவரு வந்தா உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவா தெரியுமா? இருங்க சார், நான் கூப்பிடுறேன், இருங்க சார். சார் உங்க அப்பா பெரிய ரவுடி சார். ரவுடியா? ஆமா சார். இது முதல்ல சொல்ல வேண்டியதானடா. வந்து உங்களுக்கு ஒரே போட்டு கொண்டுட்டாருன்னா என்ன சார் பண்ணுவீங்க? வீட்டு மேலே சாதிங்களே சார். சார் யார் சார் நீங்க? ஏய் என்ன தைரியம் தான் எங்க ஐயாவை பத்தி யாருன்னு கேட்டிருப்ப நீ. சொல்றா யாரா நீ? மறுபடியும் யாருன்னு கேக்குறியா நீ? ஏய் சீ கையறா நாரி தொலையுது. யாருன்னு தெரியலனா யாருன்னடா கேட்பாங்க? அது உங்க ஐயாவா இருந்தானே 5 வயசு பையாவா இருந்தானே? டேய் டேய் அவனை பாருடா. அர்னால்டு கிட்ட அர்னால்டு பிராக்டிஸ் போயிட்டு வந்திருப்பான் போல இது. டேய் தேவலாத எதுனா சொல்லி அடி வாங்க வச்சிராதடா. அவர் பேர் என்ன? என்ன எழுதி இருக்கு? தீனி எழுதி இருக்கு. வாய் தோற. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு. தீ வாயில பொறி. நீ வாயில பொரியா? டேய் இதை விட ஈஸியா யாரா க்ளூ கொடுப்பா? தலைவரே இவளா ஒரு வாத்தியாரு. இவன் கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட் பச்சா நான் ஆவறது. ஏமா தர்ஷு உனக்கு அது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? தீ பொறின்னு புரிஞ்சுது. தர்ஷுக்கு புரியுது நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு. எங்க ஐயா வாயை திறந்து பேசினாருன்னா யாரும் தாங்க மாட்டீங்க. தாங்க மாட்டீங்க தூங்க மாட்டீங்க நாங்க பாத்துக்கிறோம். போ ஐயா வாங்க ஐயா. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்க பேர் மேல 1000 கேஸ் இருக்கலாம், ஆனா உங்க புள்ள மேல ஒரு கேஸ் கூட வரக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஐயா, வாயை திறந்து பேசுங்க.
இவனை பேச மாட்டேன் பேச வாடான்னு சொல்லும் போதே நினைச்சேன் என்னடா குரல் இது. தயவு செஞ்சு போயிடுறா, போடா போடா. ஐயா நீங்க ஊன்னு சொல்லுங்க போட்டுறேன். ஏய் போட்டுருவா போட்டுருவா டேய், போட்டுருவா. டேய், டேய், இருடா. வேணாம் சார் போடுறாங்க. டேய், போடுறா. இத போடுறதுக்காரடா இவன் இவ்வளவு பண்ணா இவன். டேய் 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 வாயேன். எங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன். ஆமா போன்ல என்ன சொன்ன உங்க அப்பா கிட்ட? உங்க மூஞ்சி பிடிக்கல. ஏன்டா வந்ததுல இருந்து ஸ்கிரிப்ட ஒழுங்கா படிக்கல, இந்த ஆக்ட்ல ஒழுங்கா நடிக்கல, ஆனா என் மூஞ்சி உனக்கு பிடிக்கல. நல்லா போடா, போடா, போடா. என் மூஞ்சி கிட்டடா போற. உங்க மூஞ்சிக்கு என்ன சார் குறை? நல்லா சாக்கடையில் விழுந்த செங்கல் மாதிரி பளபளன்னு சார் இருக்கீங்க. அதான் அவனுங்க கூட வெளியேந்து வந்துதான் கலாய்ச்சிட்டு போனானுங்க. ஆனா நீ கூடவே இருந்து கலாய்க்கிற பத்தியா? உன்னை துணிவுன்னு சொன்ன உடனே அஜித் குமார் நினைப்பியா? இப்படி நீ பண்ண காமெடிக்கு நீயே சிரிப்பியா? ஏய், என்ன? போடா, போடா. ஏமா இது இவ்வளோ பிரச்சனை நந்துனுக்குது, உனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல? கல்யாண வீட்டுல உட்காந்து மொய் எழுதுற மாதிரி உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிறியே. ஏந்திரு ஒழுங்கா நீயே ஓடுற, அடிக்கிட்டு முன்னாடி ஓடுறேன்ட்டேன். சார் சிப்ஸ் பாக்கெட். சார் ஒரு நிமிஷம், எல்லாரையும் அனுப்பிட்டீங்களே, இப்ப நீங்க தனியா எப்படி காமெடி பண்ணுவீங்க? இப்ப பண்றேன் பாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் இந்த வாத்தியம், இப்ப நான் எதுக்கு மெசேஜ் சொல்றேன், ஆக்ட் முடிஞ்சிச்சுங்க, கிளம்புறேங்க. அடாவடி வம்சம் சும்மா துவம்சம் பண்ணிட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு வாத்தியார் தான் எங்களுக்கு எங்க காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் தேவை. ஓகேவா? சரி, உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஜட்ஜஸ் விசில் குடுக்குறாங்களா இல்ல முரசு குடுக்குறாங்களா கேட்டலாமா? ஜட்ஜஸ் சொல்லுங்க. முரசு. மென்டர்ஸ் சொல்லுங்க. சூப்பரா இருந்தது ஆக்ட். அண்ட் லீட் பண்றது ஒரு ஆக்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்டோட வந்து பிளஸ்ஸே வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. லீட் வந்து பிரகாஷ் வந்து சூப்பரா லீட் பண்ணாரு. அண்ட் அவரு குரு வந்து அந்த எப்பவுமே அவரு பிரகாஷ் கிட்ட வரும்போதெல்லாம் வந்து குரு வந்து அழுகுற மாதிரி பண்றது, அதெல்லாம் ஹில்லேரியஸா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அவங்க சாப்பிட்டுன்னே இருக்கணும், இவர் துணிவு இவர் அடிக்கிற கவுண்டர் எடுக்காது, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே ஒரு ஆக்ட்ல வைக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. இவர் சர்ப்ரைஸ் ஃபேக்டர். அவர் வந்து மொரடனா இருப்பாரு. சிபி வந்து எப்படா பேச பார்த்தா அந்த புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி அந்த மாதிரி பண்ணி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவா இருந்தது. சூப்பர் சூப்பர். சோ இவங்கள யார் இந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? குரு. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் குரு. வரும் வாரங்கள்ல இதே மாதிரி நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். அடாவடி வம்சம் நீங்களும் அதே மாதிரி வரும் வாரங்கள்ல நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டே இருக்கணும். அமர்கல சங்கம்னா கெத்து. இப்ப அவங்க பண்ண போற ஸ்கிட்டுக்கு பேரு முத்து. ஆமாங்க, நம்ம பார்த்து ரசிச்ச முத்து படத்தை நமக்கு அழகா அவங்களோட வெர்ஷன்ல காமிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? என் பேரு வந்து சத்யாங்க. முத்து கெட்ட போட்டிருக்க. சத்யாவா? இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. ஐயோ, சில ஷோல வந்து கண்டஸ்டன்ட் பேர் தெரியாது, சில ஷோல ஒரு ஜட்ஜோட பேர் இன்னொரு ஜட்ஜுக்கு தெரியாது, நம்ம ஷோல யார் ஜட்ஜுனே தெரியாது. ஐயா அப்பா, நீ ரஜினி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண அந்த டவலை வந்து ஸ்டைலா அடி பண்ணு வரல, அத பண்ணு. அப்பா பண்ணுங்க. ஐயோ வேணாங்க, பண்ணு. அதெல்லாம் பண்ணுப்பா. அதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எடுத்து ஸ்டைலா சுத்துப்பா. ஐயா பின்னாடி பயங்கரமா இருக்கும், வேண்டாம். பரவாயில்ல. என்ன பின் விளைவுகளா இருந்தாலும் பரவாயில்ல. டெஃபினட்டா வா. ஓகே. தலைவர். கேட்டுக்கல. வேண்டாம். 32க்கு போல 38 கொடுத்துட்டாங்க. ஏய்
தனியா மாட்டல பேசாம இருங்க. தலைவா நீங்க சுத்தினா நான் சரியா பார்க்கல. இன்னொரு வாட்டி சுத்தினீங்கன்னா அந்த கண்ணால பார்த்துட்டு போவேன். இங்க பாருங்க தனியா வர வந்து கலாய்க்கிறீங்க. ஏன் எஜமா வந்துட்டு இருக்காரு, அவர் மட்டும் கலாய்டா பாக்கலாம். கூப்பிடுங்க பாக்க வாங்க எஜமா. 7 தலைமுறைக்கும் எங்க சாமி பலம் எடுத்து வந்தோம். கொஞ்சம் லைட்டா என்றதா 1 2 3 எண்ணிட்ட. நானும் தள்ளி வைங்கடா டைலாக் யூஸ் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். இந்த ஆங்கர் தள்ளி வைங்கடா, தேவையே இல்லடா. கொஞ்சம் மூஞ்ச காட்டு புள்ள. ஐயா 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்த உடனே? ஒண்ணு இல்ல முத்து, வரும்போது நான் இந்த வெத்தலைய கொண்டு வந்தேன். சரி சுண்ணாம மறந்து ஊட்டியே விட்டு வந்தேன். அதான்ப்பா சொரண்டி சொரண்டி எடுத்துட்டு இருக்கேன். இதோ பாரு எவ்வளவு சுண்ணாம்புன்னு பாத்துல. தமிழ்ல ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. நாஞ்சில் வயிறு உப்புறதும் அப்புறதும் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும், யார் உடம்புல சாணியை கரைச்சி ஊத்துனது? ஐயா அத ஒரு மாடே கேக்குது பாரு. இது என்ன பதில் கேக்குறேன்? நாட்டாம எப்படி பேசலாமா? எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், தர்மம் வேணும். ஐயா நீதி வேணும், நியாயம் வேணும், தர்மம் வேணும் கேட்கறதுக்கு போல கான்ஸ்டிபேட் ஒரு சட்டம் வேணும்னு கேட்டு போட்டு வந்திருக்கலாமே. பாதியோட இருக்கு இல்லையா? இல்ல முத்து, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் ஒவ்வொரு ஊரா போய் போய் தப்பு தப்பா தீர்ப்பு சொல்லிடுறோம்னாக்கும் அங்க உள்ள மக்கள் என்ன போட்டு அடி நொறுக்கி சட்டையை பூரா கிழிச்சு புட்டுறானுவா. அதனால சட்டை எல்லாம் வந்தா எப்படி ஐடியா? இதுக்கு என்ன பிராது வந்திருக்கு அதை சொல்லு. ஐயா இன்னைக்கு பிராது நிறைய வந்திருக்கீங்க. அது இல்லாம நம்ம செட்ல ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனையை தான் எனக்கு தீர்த்து வைக்க போறீங்க. யாரு மேல பிராது? நம்ம நாஜிலி மேல தான். அந்த பயவுக்கு காரணமே இல்ல, எல்லா நாளும் அவன் மேல பிராது தான் வந்துட்டு இருக்கு. என்ன பிராது? ஐயா அவருக்கு அவர் டீம் பேரே தெரியாது. சரி, ஆனா ஆப்போசிட் இருக்கிற 6 பொண்ணுங்க நம்பரும் தெரியுதுங்கய்யா. நாஞ்சிலுக்கு யார் கூட நடிக்கணுமோ அவங்கள வாண்டடா தூக்கி ஸ்கிரிப்ட்ல வைக்க சொல்றாரு. அந்த பொண்ணை தொட்டு தொட்டு பேசுற மாதிரி டயலாக் வை அப்படி சொல்லி அமர்ட்டி அன்சாட்டி கெஞ்சிருக்காரு. நான் இருக்கும்போது அது எப்படி நடக்கு? ஏப்பா நாஞ்சிலு, இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயா அப்படிலாம் இல்லையா, அது சும்மா ஒரு அவங்களுக்கும் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும்ல, அதுக்காக பண்ண. யாரு நீ ட்ரைனிங் கொடுத்தவன் காமெடி பண்ணிடுவாங்க. இந்த நாட்டாம என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்காங்களா? இப்ப நான் தெரியுதாயா? தீர்ப்பு சொல்றேயா, இனிமே யாரும் இங்க இருக்க பொண்ணுகிட்ட பேசவும் கூடாது, அந்த பொண்ணு பார்க்கவும் கூடாது, முக்கியமா அந்த பொண்ணு கைய பிடிக்கவே கூடாது. அப்ப எதுக்கு இந்த ஷோ? நான் கிளம்புறேன்டா. ஒண்ணு இல்ல, நானே தீர்ப்பு சொல்லி இருந்தாலும் இவ்வளவு நல்ல தீர்ப்பு சொல்லி இருக்கவே மாட்டேன். ரெடியா போயா? இருங்க நாஞ்சில் ஐயா, இன்னும் ஒரே ஒரு கவுண்டர் இருக்கு, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அனுப்புறோம். வாங்க. ஏன் அவசரம் போடுறீங்க? நான் சொல்லுத ஒரே ஒரு தீர்ப்பு, இனிமே யாரும் அந்த பொண்ணுங்களை பார்க்கவும் கூடாது, முக்கியமா அந்த பொண்ணுங்களை கையும் பிடிக்க கூடாது, அவ பக்கத்துல போய் உட்காரவும் கூடாது. அப்படியே உட்கார்ந்து காட்டாம உனக்கு வந்து காட்டாம புத்தி வந்துருச்சு, ஓரமா வா. என்ன சரிகன்னு கோவப்படாத. எனக்கும் சாரிகன்னு. சரி, இன்னைக்கு என்ன விசேஷம் ஊர்ல? இன்னைக்கு வந்து பக்கத்து ஊர்ல ஒரு நாடக கம்பெனி வந்திருக்காங்க, நாடக போட போறாங்க. அப்படியா? எந்த ஆட்டம் போதாங்க? நீ ஆட்டத்தை பாப்ப, ஆட்டக்காரையை தானே பாப்ப, ஓரமாவா. முத்து இல்லைங்க வந்துகிட்டே இருக்காங்க, நீங்க அனுமதி கொடுத்தா வந்துருவாங்க. ஐயா கொடுத்தா வந்துருவாங்களா? ஆமா வந்துருவாங்க. சரி சீக்கிரம் வர சொல்லு. நீங்க போட்டல எஜமான் படத்துல காந்திமதி அப்படியே இருக்கு. சாரி, முத்து படத்துல காந்திமதி அப்படியே. ஐயா முத்து படத்துல எப்ப அப்பு கமல் வந்தாரு? பாருங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அடியே ரங்கநாயகி, நாடகம் பார்க்க வந்த எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுடி. வணக்கம் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். அப்படியே தரையில உளுந்து எல்லாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கடி. அடிங்க, அவங்க நாடகம் பார்க்க வந்திருக்காங்களா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? வணக்கம் வையின்ற, கால்ல விழுன்ற, போட்டன்னு வை. இந்த புள்ள உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வைங்க, நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிங்க. நாடகத்தை போடுங்க, நாடகத்தை போடுங்க. எப்படியா? இளவரசி, பக்கத்து நாட்டு மன்னன் நாஞ்சில் விஜயன் தங்களை பெண் கேட்டு வந்துள்ளார். என்ன வேதனை, அவமானம், வெட்கம். அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும்
அரசியலங்குமரிக்கு சுடுகாட்டில் திரியும் சுண்டலி போல் இருக்கும் இவன் மணமகனா? ஹா! வெள்ள மாதிரி இருக்கிற நீ எங்க, உள்ளமா இருக்கிற அவன் எங்க? நாட்டாமே கலக்கிட்டு போக சூப்பர் இல்ல? விட்டுட்டீங்க. என் கடைக்கண் பார்வைப்பட்டால் மன்னர் கூட்டம் அனைத்தும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர காத்திருக்கும் போது என்னை நாடி வந்த பேடியே. ஏய் இந்தரியா, நானும் அப்போல இருந்து பாக்குறேன், சும்மா தும்மிக்கிட்டே இருக்க. அவர் தும்முறதும் அழகா தானே இருக்கு. அப்படியா? அப்ப நான் தும்பவா இப்போ? எப்படி தும்மல் வருதா? அந்த சொம்ப மோந்து பாரு. இல்ல சொம்பு ரொம்ப பழசா இருக்கல. உன் சொம்பு தானே, அப்படித்தான் இருக்கும். தேனு பழசா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். இந்த இருமல், காமெடி, கவுண்டரு, ஹியூமரு, கமெண்ட் எல்லாம் வந்து கேட்டு வராது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா தானா வரும்ல. அப்படியே உட்காருங்க. எல்லாம் முத்து, நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஐயா நாடகத்தை போட சொல்லுங்க ஐயா. ஏமா நீ நாடகத்தை நடத்துமா? இந்த பாரியா, நானும் அப்போல இருந்து பாக்குறேன், அவ்ளோ பேசிட்டு இருக்க. தைரியமான ஆம்பளையா இருந்தா என் கூட வந்து ஆடி காட்டியா? வாயா வா. ஏய் யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டு புட்ட? ஏய் முத்து அவுத்து விடுறா. ஐயா வேண்டாங்க ஐயா, பெரியவங்களா இருக்காங்க. முத்து அவுத்து விடுறா. ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். முத்து அவுத்து விடுறா. ஐயா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கயா. அருணாச்சலேஸ்வரா. ஏய் லைட் ஆஃப் பண்ணல சீக்கிரம். லைட் ஆஃப். ஐயோ மானம் போகுது. ஐயா லைட் ஆன் பண்ண போறேன். ஓ நாட்டாம இந்த சொம்பு விட்டுட்டு எங்கடா இதான் சரியான நேரம். நம்ம அப்படியே போயிட்டு நாட்டாமட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ஓடி போயிடலாம். நாட்டாம ஐயா போயிட்டு அப்புறம் வா போ. நாட்டாம ஐயா அது இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, பொழைச்சு போ. ஐயா முகத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. அப்படியா? இல்ல நல்லா இருக்கு. ஏ ரங்கநாயகி, உன் மேல உள்ள லவ்வ பத்தி எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் உன்னை பாக்குற மாதிரியே இருக்கப்பா. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? யாரு யாரு அது? ஐயா இது ஏன் ரங்கநாயகி, அது உங்க ரங்கநாயகி. ஏய் முத்து, ஏமா என்ன விட்டுருமா? நாட்டாம எனக்கு நல்ல தீர்ப்பா சொல்லிட்டு போங்க. நாட்டாம தீர்ப்பு தானே சொல்லணும். நீதிடா, நியாயம்டா, தர்மம்டா, இது ஒரு கர்மம்டா. என்ன விட்டுடா, நான் வரேன். வந்துருங்க. நாட்டாம உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? விசிலா இல்ல முரசா அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோ சொல்லுங்க, நம்ம அமர்க்கல சங்கத்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா இல்ல முரசா? முரசு. சோ சொல்லுங்க யாஸ்மின், கத்தீஜா, எதனால முரசு கொடுத்தீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லாருமே தனித்தனியாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கான்செப்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் சத்யா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சீரியஸாவே. சோ மென்டாஸ் சொல்லுங்க, நாஞ்சில் எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? உண்மையிலே வேற லெவல். எப்பவுமே என்னன்னா முத்து படம் வந்து எவர்கிரீன் மூவி, அதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை எடுத்து பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நாட்டாம எப்படி உள்ள வந்தான்னு தெரியல. சரத்பாபு சார் வாய்ஸ் வராதனால நாட்டாம வாய்ஸ் போட்டாப்ல. விஜயகுமார், சரத்பாபு. பட் எனிவே சூப்பர், வேற லெவல், நல்லா இருந்துச்சு. அமர் சொல்லுங்க, யார் அந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து அபி. யூசுவலா நம்ம சென்னையில எடுத்துக்கிட்டீங்கனாலே தங்கி இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த வாடகை தாங்க. இதுக்கு வாடகை, அதுக்கு வாடகை, துணி காய போட்டா வாடகை, துணி மடிச்சு வச்சா வாடகை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வாடகை போட்டு சாவடிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஓனர் வாடகை மேல வாடகை போட்டா எவ்வளவு கட்டுப்பாகும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிட் தாங்க பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை onto the stage.
அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. ஓகேமா, எதுக்கு பாட்டி கெட்டப்பு மேக்கப் இல்லாம அப்படிதானே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணிடலாம் கண்ணு. பாக்குற இல்லடி உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்கு, அதையே போட்டு நீ இவ்வளவு அசிங்கமாக்குற. எனக்கு பசிக்குது, உள்ள 4 இட்லியும் வடையும் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாடி. ஐயோ பாட்டி, நான் சாப்பிட்டுட்டேன் பாட்டி. இது வாயா என்ன தெரியும், உனக்கு தான் 10 இட்லி 12 தோசை சுட்டு வச்சல்ல பாட்டி. அதை சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பசிச்சு மறுபடியும் சாப்பிட்டுட்டேன் பாட்டி. என் புள்ளைய பெக்க சொன்னா புல்டோசரை பெத்து விட்டு போயிட்டு என் தலையில கட்டி விட்டு போயிட்டான். போய் உள்ள செல்ஃப்ல சேமியா வச்சிருக்கேன், அதையாவது கிண்டி குடுறி கண்ணு. ஐயோ பாட்டி, அது சேமியாவா? நான் ஓம் பொடி நினைச்சு சாப்பிட்டுட்டேன் பாட்டி. ஓம்படியா? அந்த தேங்காய் பத்தையாவது திம்போம். ஏண்டி அதோட மீதி பாதி எங்க? அது உள்ள இருக்கு பாட்டி. எடுத்துட்டு வாடி, ஆயாக்கு பசிக்குது. பாட்டி உள்ள இருக்கு பாட்டி. என்னடி வடக என்னைய கேட்டாலும் இந்தான்னு தந்து நான் விட்டுட்டேன் அந்த பொண்ணு. எழுபட்ட பையன் பாட்டுல கூட வாடகையதாயா கேட்டு வரான். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. 10,000 ரூபாய் வாடகை ஏத்திருக்கேன், சரியா? எதுக்கு உள்ள கூட்டதுக்கா? நீ வெளியே கடை. அதெல்லாம் இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். 10,000 ரூபாய் வாடகை இந்த மாசம் ஏத்திருக்கேன், சரியா? வாடகை தான் ஏத்த மாட்டீங்க, நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி ஏத்துனீங்க? ஐயோ, நான் சரியான முட்டா பையன். அடியே இங்க வாடி, எவ்வளவு நேரம் தனியாவே போராடிக்கிட்டு இருக்கிறது. ஒரு டீ போடலாமே? பால் இல்ல. கடைக்கு ஆள் அனுப்பலாமே? ஆளும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? உனக்கு என்னதான் வேணும்? நீ ஒரு 2 நிமிஷம் போனா நல்லா இருக்கும், சரியா? இத முன்னாடி சொல்லிருந்தா நான் போயிருப்பேன்ல. இதை நான் முன்னாடியே சொல்லிருக்கலாமே, நான் ஒரு சரியான மடப்பையன். இப்ப என்னதான் வேணும் உனக்கு? நான் வெக்கத்தை விட்டு கேக்குறேன், சரியா? ஒரு முத்தம் ஒண்ணு தரியா? தொடப்ப கட்ட பிஞ்சிரும், சரியா? சரிதான். கிழவி, அவங்க என்ன விட்டு தண்ணி விட்டு போறிய, எனக்கு எவ்வளவு பதட்டமா இருந்துச்சு தெரியுமா? 2 பொம்மை நாட்டிங்க அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னடி பண்றது? பாட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னோட ஃப்ரெண்டு ராஜி இருக்கான், அவனுக்கு போன் பண்ணனா எல்லா ஐடியா சொல்லுவான். அந்த கிவன் தப்பிச்சிடலாம். அவன் இதுக்கு பத்தி ஏதாவது வேலை செய்யறானா? ஏய், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் பாட்டி. அது என்ன அளவோ அவனை வர சொல்லு. சொல்லு. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாடகை பிரச்சனை. வாடகைன்னு சொல்லாதடி, அந்த ஆளு வந்துருவான். ஐயோ சாரி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அத மட்டும் இப்ப பண்ணுங்க. இத உத்து பாருங்க, உங்களுக்கு உங்க பழைய ஜென்மம் ஞாபகம் வரும். ஒண்ணும் தெரியலடா. ஒண்ணும் தெரியலையா? அந்த ஓரமா பாருங்க, ஓனர் தெரியுமா? இப்ப போன ஜென்மத்தில் நீங்க என்னவா இருக்கீங்க? நான் பணக்காரியா இருக்கேன். பணக்காரியா இருக்கேன்டா. என்னெல்லாம் தெரியுது? பணமா கொட்டுது என் மேல. கொட்டுது. பணம், நகை, பணம். கொட்டுது. உனக்கு என்ன தெரியுது பாரு? பிரியாணி, லெக் பீஸ் எல்லாம் இங்க பாரு. பணம், நகை, செயின் கொட்டுதா? கொட்டுது. உங்களுக்கு கொட்டுது. சூச்சு சேர்த்து கொட்டுங்க. கொட்டவா? கொட்டுது. பணம் கொட்டுதான். ஆமா, எடுத்துட்டு வாங்க சார். இப்படி நடுவுல வந்து கெடுக்குறீங்களே சார். நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன்ல. என்ன பண்றீங்க சார்? இதுக்கு பேர் ஹிப்னாட்டிசம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல், இத உத்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துக்கே நீங்க போயிடலாம். போன ஜென்மத்துக்கு போயிடலாம். பணம் நகைலாம் பேசினாங்களே, அது என்ன? ஆமா, போற வழியில தான் நீங்க கெடுத்துட்டீங்களே. இதுக்கப்புறம் எங்க இருந்தா உங்களுக்கு பணம் நகைலாம் கிடைக்க போகுது? மறுபடியும் அவங்க போக முடியாதா? அவங்க போக முடியாது சார். சார், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. நீங்க வேணா போலாம். நான் போலாமா? நான் தனியா எப்படி அந்த காசை அவ்வளவு எடுத்துட்டு வர்றது? நீங்க போங்க, பின்னாடி கதவுல சாத்திட்டு நான் வரேன். நீங்க வரீங்களா? ஐ லைக் யூ. வரேன், பாருங்க. பாட்டி மயக்கம் போட்டா. இதுதான் கரெக்டான ஐடியா. நான் சொல்றது மட்டும் அப்படியே கேளுங்க. என்னடா பண்ணணும்?
அப்பா அப்பா என்ன விட்டு போயிட்டீங்களேப்பா அப்பா இதுக்கப்புறம் முடியாம போயிட்டாரு அப்பா யார் உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு தெரியுமா விட்டுட்டு போயிட்டாருமா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா ஏய் தம்பி பணம் காசு நகைலாம் சொன்னியடா உங்க அப்பா இது தவறிட்டாரா அம்மா சொத்துலாம் யார் பேர்லமா எழுதியிருக்காரு அப்பா வேற யாருப்பா மூத்த புள்ள உன் பேர்ல தான்ப்பா இருக்கு அவ்வளோ பாசமா வளர்த்தியப்பா என்ன தம்பி உங்க அப்பா யாருப்பா அப்பா இப்படி இவ்வளவு அழகா இருக்கியப்பா உன்னை யாருப்பா சாவடிச்சா நான் உயிரோட தானே இருக்கேன் இப்படி சொல்லி சொல்லியே செத்து போயிட்டியப்பா நான் பேசுறதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் ஆனா எனக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறான் சின்ன வயசுல உங்களுக்கு கேன்சர் வந்தா செத்து போடும் கேன்சர் இல்லடி உள்ள கட்டி வெடிச்சு செத்து இல்லடா ஹார்ட் வெடிச்சு செத்து போயிட்டாரா உங்க அப்பா கல்லில கசங்கி போய் செத்து இருப்பாரு ஆஹாமா நுரையீரல் நுரத்தள்ளி தான் செத்தாரு இல்லடா வாயெல்லாம் புண்ணா வந்து செத்து போயிட்டாரு கால்ல விழுறடா நான் உயிரோட தான்டா இருக்கேன் என்கிட்ட பேசுங்கடா எதுக்கு கடிச்சு செத்து போயிருப்பாரப்பா ஏய் விடுடி ஆக மொத்தம் செத்து போயிட்டாருப்பா அப்பா ஏய் நான் பணம் காசு நகை வரும்னு சொல்லி தானடா நான் கூப்பிட்டேன் ஏன் சொத்து எழுத வாங்கிடுவா போட்டிருக்கேடா உங்களை பிரிஞ்சால இருக்க முடியலப்பா அப்பா பிரிஞ்சா வேணாம் எனக்கு இந்த ஜென்மம் வேணாம் நான் இருந்த ஜென்மத்துக்கே போயிடுறேன் என்னோட ஜென்மத்துக்கு வந்துட்டேனா டேய் வாடகை 10,000 நான் அமைதியா இருக்கானுங்க டேய் தம்பி அப்பா செத்து 10 நாள் ஆச்சு சூப்பரா ஏய் என்னடா அப்படியே கண்டினியூ பண்றீங்க நான் உயிரோட தான் இருக்கேன் தெரியுமா எத்தனை நாளைக்குன்னு அதையே யோசிச்சுக்கிட்டு தங்கச்சி வேற கரையேத்தணும் நீ வேலைக்கு போ சாமி ஆமாப்பா இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான்மா நானும் ஆசைப்படுறேன் அதனாலதான் அப்பாவோட சொத்தை வித்தாவது இவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம் என் சொத்து அது விட்டா என் சொத்தை வித்துருவாங்க போல் இருக்கு எனக்கு இந்த ஜென்மம் வேணாம் எப்படியாவது இருக்கிற இடத்துல கூட்டு போகடா ப்ளீஸ்ரா இப்ப வந்துட்டா டே இப்ப அடிச்சு நொட்டா ஏதோ சொன்னியடா டே எங்க அப்பா உங்க ஆசைப்படியே எல்லா சொத்தையும் வித்துட்டப்பா அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு பெரிய விலைக்கு ஏத்தி வச்சுட்டப்பா நான் எங்கடா விலைக்கு ஏத்த ஆசைப்பட்டேன் வாடகை ஏத்த தரடா ஆசைப்பட்டேன் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சொல்றா நம்ம தங்கச்சி கல்யாண விஷயமா கொஞ்சம் பேசணுமா சொல்லுப்பா எங்கேயுமே வரன் அமையவே மாட்டேங்குது அதனால இவளை கொஞ்சம் கிராண்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா செலவாகும் போதுமா கண்ணு பத்தாதாமா ஒரு 35 லட்சமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்க கண்ணு பண்ணிடலாம் ஐயோ ஒரு 40 லட்சமா கொடுத்துருங்கம்மா 50 வச்சுக்க ரவுண்டா சரி என்னடா போயிட்டே இருக்கீங்க சொல்லுடா உன் சோம்பு அப்படி மண்ட சூப்பரா இருக்குமா அப்பா இல்லன்ட்டு நீ ரொம்ப கவலைப்படாதம்மா உன்னை நான் பாத்துக்கிறேன் தங்கச்சியும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா கல்யாணம் வேணும் ஒண்ணு வேணும் மொத்தமா சொத்தை அழிச்சிட்டு நடுரோடு எனக்கு எதிராக ஆள் மட்டும் ஆயிடுச்சு நீ கிட்ட போகும்போது நினைச்சேன் செத்துட்டானாடி போயிடுச்சு பாட்டி பாத்தியா சூப்பரா ராஜி பணம் பைத்தியம் புடிச்சவன பைத்தியம் புடிச்ச சாவடிச்ச பத்தியா சூப்பரா தம்பி எப்படி இவ கூட இருந்துட்டு உனக்கு இவ்வளவு மூளை அவ கூட எல்லாம் நான் சேர மாட்டேன் அதானே பார்த்தேன் பாரியா ரொம்ப பாட்டி வா உங்க அப்பா செத்து எனக்கு அவரு குரலாவே கேக்குது கண்ணு ஆமாப்பா அந்த சரியான்னு கூப்பிடுற குரல் வரியான்னு இருக்குப்பா எனக்கு கூட கேக்குதுமா அப்பாக்கு நம்ம மேல அவ்வளவு பாசம் கண்ணு ஆமாமா சுத்தி வராரு கண்ணு சுத்தி ஆமாமா அண்ணா காலையில பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வாங்கியே குடுக்கலன்னா என் பாக்கெட்ல கடலை பொரி இருக்கு எடுத்துக்கோ பாட்டி கடலை பொரி இருக்கா
மாட்டியா சரியா மொத்தமா பிடிச்சிட்டா. நீ எனக்கு மவளா, உங்க பாட்டி எனக்கு பொண்டாட்டி. அவ யாரு? உங்க பையன். என் பையனா? கொஞ்சம் இங்க வாங்க தம்பி. என்ன நோட்டிசம்? இல்ல, இது செயின் விட்டு போயிட்டேன், எடுத்துட்டு போலாம். உங்களை சும்மாவே விடக்கூடாது. நான் என்ன பண்ண போறீங்க? இருக்கிற இடத்துல 10,000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், அத நாசம் பண்ணிட்டேன். சரியா? நான் வேணா வாடகை குடுத்துறேன்னு விட்டுருங்க சார். வாடகை கொடுப்பியா? கொடுத்துறேன் சார். பாப்போம். இப்ப எகையில விட்டுருங்க சார். ஸோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்க ஜட்ஜஸ். ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஜானி வந்து என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. ஓகே ஜட்ஜஸ் சொல்லுங்க, நம்மளோட அராத்து பரம்பரையோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா இல்ல முரசா? சரியா? கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். முரசு. அன்சார் சொல்லுங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்ல பிளே, சூப்பரான ஒரு ஆக்ட். அண்ட் தௌபிக் வந்து அல்டிமேட் பண்ணிட்டாரு இன்னைக்கு. சோலோவா நின்று அந்த 3 பேருடைய கவுண்டருக்கும் வந்து சோலோவா வந்து ரியாக்ட் பண்ணிட்டு, அண்ட் அந்த ஆக்ட் வந்து புதுசான ஒரு விஷயம், அது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம், அதை எடுத்து பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் வந்து நம்ம அராத்த பரம்பரை கிட்ட இருக்கு. மூணு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்ததா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட மென்டாஸோட பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்கிட் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். So let's welcome our mentors to the stage. இல்லாத வந்த வேலை தெரிஞ்ச வந்த வீரமான வேலைக்காரன். கும்தாஜக்கா, நாதஸ்வர கச்சேரி எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே தம்பி, கன்ஃபார்ம் சொல்லிடுங்க. மோனிஷா, சாப்பாடு எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஓகேவா? கண்டிப்பா சொல்லிடுறேன். பக்கா பக்கா. ஏய் இங்க வாங்க. இரு. என்னது? நான் என்ன சொல்றது? இனிமேல் ஷோ கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லணும். ஓகேவா? ஏய் இங்க வா. என்ன வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்கே? அது வேற ஒண்ணும் இல்ல தர்ஷோ, எங்க ஓனர் அம்மாக்கு நான் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன், அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன். அதனால உனக்கு என்ன சந்தோஷம்? உனக்கு என்னமா தெரியும், காலையில காபி போடுற வேலையில இருந்து நைட்டு உள்தாப்பால் போடுற வேலை வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான். அச்சச்சோ, அழுவாத. நான் வேணா உனக்கு ஒரு வேற நல்ல வேலையா பாத்து கொடுக்கட்டா? முதல்ல நீ நல்ல வேலையா பாத்துக்க தர்சு, அப்புறம் எனக்கு வேலை சொல்லலாம். உனக்குலாம் நல்லது நினைச்சு மாதிரி போடா. தர்சு அப்படி வைக்கிறேன், நான் அப்படிதான் கியூட்டா வைக்கிறேன். சரி தர்சு, நான் என்ன பண்றேன், எங்க ஓனர் அம்மாவுக்கு போயிட்டு பேப்பர்ல ஆடு குடுக்குறேன், ஏதாவது ஆடு மாட்டுதான் பாக்குறேன். சரியா? ஓகே பாய். கட்டி பாரு, கல்யாணத்தை ஒண்ணு பண்ணி பாருன்னு சொன்னானுங்க, சொல்லிட்டு செத்து போயிட்டானுங்க. ஆனா ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள 35 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கல்யாணம் வேற பண்ணுமா? கல்யாணம் பண்ணணும், அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம். பேப்பர்ல ஏதாவது ஆடு போட்டுருக்காங்க பாப்போம். மணமகன் தேவை, பேரு சீதா, வயசு 62. நியாயமா மருமகன் தேவைன்னு போடணும். இந்த வயசுல மணமகன் தேவையா? ரிஜெக்டட். சின்ன பொண்ணு, வயது 16, சொத்து 60 கோடி. செலக்டட். சின்ன பொண்ணு, ஐ எம் கம்மிங். ஹலோ, ஆமா சின்ன பொண்ணுதான். ஐயோ, சின்ன பொண்ணுக்கு ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துறாதீங்க. சரியா சார்? எதுக்கு சார் ஆயில் ஃபுட்ஸ் கொடுக்க கூடாது? ஐயோ, ஸ்ட்ரக்சர் போயிடுமே சின்ன பொண்ணுக்கு. ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணு. சூப்பர். சின்ன பொண்ணு எப்போ வருவாங்க? ஆமா, நீ யார் இதெல்லாம் கேக்குற? இந்த பேப்பர்ல ஆடு. ஐயோ, அந்த ஆடு நீங்க தானா? வாங்க சார், இது கொடுங்க சார். ஐயோ, இத புடிங்க சார். வாங்க சார். ஐயோ, எங்க முதலாளி அம்மா கல்யாணம் நடக்கும். ஐயோ, என்ன சார் வேலைக்காரன் ஆயிட்டீங்க? டேய், நான் எங்கடா நீ தானே ஆக்கி விட்ட. சாரி சார். உட்காருங்க சார். இப்படியே இருங்க சார். நான் போய் சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு உடனே ஓடி வந்துடுறேன் சார். அது பண்ணிட்டே இருங்க சார். வந்துடுறேன் சார். சின்ன பொண்ணு வரப்போறா. மை ட்ரீம் கேர்ள், ஏஞ்சல் கம்மிங். சின்ன பொண்ணு, கமான், கண்ணை மூடிக்கிறேன்.
ஐ ஔ அக்கு ஐ லொல்லா. யார் நீ? சின்ன பொண்ணு வர நேரத்துல சின்ன பொண்ணோட அம்மா நினைக்கிற. நீ போய் சின்ன பொண்ணு வர சொல்லு. தப்பா நினைச்சிருக்கீங்க தம்பி, நான் தான் அந்த சின்ன பொண்ணு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தேன். ஆமா, சின்ன பொண்ணு வயசு 16ன்னு போட்டுச்சு. அது ஒண்ணு இல்ல சார், 61 வயசு ஆயிடுச்சு. அது பிரிண்டிங் மிஸ்டேக்ல 14ன்னு போட்டாங்க. வார்த்தை பிழை. வார்த்தை பிழை எனக்கு வாக்கிய பிழை ஆயிடுச்சடி. வாழ்க்கை பிழையா போச்சு சார். இல்ல சார், சும்மா கலாச்சிட்டே நான் போறேன் போடி. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். உன்னை என்கிட்ட கோத்து விட்டானே வேலைக்கார பாய், எங்க அவன்? நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன் சார். ஆமா சார், ஆமா சார், கொஞ்சம் அமைதி தான் சார். ஆமா ஆமா வந்துட்டேன் சார், வந்துட்டேன் சார். இப்ப வந்துட்டீங்களா? கவுண்டர் வச்சிருக்கான் சார், பேச விடாம அப்படியே அவாய்ட் பண்ணுவோம் சார். ஆமா, என்னப்பா வந்தல இருந்து அந்த மாப்பிள்ள கலாச்சிக்கிட்டே இருக்காரு சார். இது சார், ஏன் சார் கண் கலங்குறீங்க? சின்ன பொண்ணு என்னடா இவ்வளவு பெரிய பொண்ணு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க? இதுதான் சார் நம்ம சின்ன பொண்ணு. இதுவா சின்ன பொண்ணு? இங்க வா. கேண்டா, அந்த ஆயில் ஃபுட் சாப்பிட கூடாதுன்னு சொன்னி எதுக்கு? அது வந்து என்னுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண. ஏய், இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல தான மெயின்டைன் பண்ணோம். என்னடா இந்த வெறுப்பேத்துறீங்களா? எனக்கு இந்த கல்யாணம் வேணா, நான் போறேன்டா. வேற சும்மா இருயா. அது வயசு 61யா, 60 கோடி சொத்து வச்சிருக்கு. நீ கல்யாணம் பண்ணி 2 நாள் 3 நாள்ல செத்து போச்சுன்னு வச்சுக்கோயே, அதுல பாதி சொத்து உனக்கு தான். அப்ப மீதி எனக்கு தான். என்னடா சொல்ற? ஐடியா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. தாலிய கட்டிடு. தம்பி, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டுட்டேன். என்ன பேசிட்டு இருந்தா? பொண்ணுக்கு சொத்த பல்லு இருக்குன்னு தானே பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மெண்டல் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம். லூசு, அது டென்டல் டாக்டர். நான் உங்களை சொன்னேன். ஐயோ லொல்லா ஐ லவ் யூ. ஐ, எனக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே கல்யாணம் இப்படி பண்ணிருக்கேன். பண்ணாத, எனக்கு பிடிக்கல. ஒரு சரி. ஏய், இவன் நான் கையில ஏத்துனேன்டா. ஏய், என்னுடைய 35 வயசு கனவுடா. ஏய், பாப்பர் வெடி பார்த்தா பாட்டு வெடிச்சுச்சடா. அது வேற ஒண்ணும் இல்ல, ஹார்ட் அட்டாக். ஏண்டா, ஒரு 3 செகண்ட் கழிச்சு வெடிச்சிருந்தா 3 முடிச்சு போட்டிருப்பேன். 30 கோடி சொத்து கிடைச்சிருக்கும்டா. இப்போ நம்ம என்னடா பண்றது? சரி, ஓகே, வந்ததுக்கே செத்து போயிடு. நம்மளோட மென்டார்ஸோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். மென்டார்ஸ் அண்ட் ஜட்ஜஸ், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சோ சொல்லுங்க, யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் ஆஃப் தி வீக்? நாட்டாமை அண்ட் நாடகம் அண்ட் முத்து, இந்த 3 பேரும் இணைந்து காந்திமதியோட சேர்ந்து ஒரு கலக்கலான ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட் கொடுத்த நம்மளுடைய அமர்கல சங்கா. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாரு? பெஸ்ட் பர்ஃபார்ம் ஆஃப் த வீக் யார் பாத்தீங்கன்னா சொல்லிடலாம், சேரியா. யா, சேரியா தௌஃபிக். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்சஸ் வரும் வாரங்கள்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ஷு சுந்தரம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.